நடிக்க மாட்டேன்னு சொல்லி தான் அவரை கல்யாணம் பண்ணேன். காரணம் என்னன்னா, ஆமா, நான் குழந்தைங்க வளர்க்கறது எனக்கு ரொம்ப ஆசை. சோ எனக்கு குழந்தை 6 பிள்ளைய பெத்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் நானு. பட் 2 தான் பெத்தேன். I wanted to have 6 children. I wanted to cook so much food and enjoy the house routine. சோ அது நடக்கலங்கறனால, I mean like அது நடக்கணும்ங்கறனால நான் என்ன பண்ணேன், I want to be a working woman சொன்னேன். But he told me that you have children, you have a family, you're capable of doing that and this, why not start acting? அவரை மட்டும் அது அங்க சொல்லலைன்னா என்னோட செகண்ட் இன்னிங்ஸ் ஒண்ணு நடந்தே இருக்காது. சோ இப்போ இன்னொரு ஆண் மகனா இருந்தா பொறாமப்படலாம், டவுனா ஃபீல் பண்ணலாம், இவங்களுக்கு இவங்க என்ன இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் நான் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு என்ன புஷ் பண்ணதே அவர் தான். So it's like my father, like how my father was. எல்லா பெண்ணுக்கும் அப்பா எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் அவங்க ஹஸ்பண்ட் ஆகணும். எல்லா ஹஸ்பண்டுக்கும் அவங்க அம்மா எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரிதான் அந்த வைஃப் ஆகணும். இது மட்டும் நினைச்சா I think marriages will be better. So that acting moment. ரெண்டாவது was DSOP. Whenever I go talk about DSOP, ரொம்ப கஷ்டப்படுற சொன்னா கூட he'll immediately tell, சரியா போயிடும். இப்பவே இந்த இவெண்ட்டுக்கு ஒரு 3 மாசமா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க். எவ்ரி டைம் ஐ டெல் ஹிம், இல் சே சரியா போயிடா, என்ன ஒரு வாரம் தான், இன்னும் 10 நாள் தான், இப்படி சொல்லி நம்மளை சமாதானப்படுத்தி என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ எனக்கு DSOFTக்கும் he's been a very big support, சினிமாக்கும் he's been a very big support, ஃபேமிலிக்கும் he's been a very big support, parenting he's been such a support. See, what the mother says, the father should also say. அல்லாம அம்மா ஒன்னு சொல்லும்போதே அவ கிடக்குறா அப்படின்னு அப்பா சொன்னா அந்த குழந்தை எப்படி நல்லா வளரும். So which is there now. நிறைய இடத்துல அது நடக்குது. You know, parenting-க்கு the husband should support. பட் அந்த பெண்ணுக்கான அந்த ஹார்மோன், கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு கணவரா அவருடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குமா? ஈவன் நீங்க கோவப்பட்டா கூட சண்டை போடுவோம், அவரும் சண்டை போடுவாரு, நானும் சண்டை போடுவேன். சோ வாட், சண்டை இல்லாம எப்படி இருக்கும்? அதான் சொல்லுவாங்க, சட்டி பானையா இருந்தா தட்டி முட்டியும் தானே கிடக்கும். சில நேரம் ஒரு பானை உடையும் தான், அதுக்கு என்ன செய்யறது? அதெல்லாம் நடக்கும். That will happen. Life is like that, no? How can you be without fighting? அதெல்லாம் எங்களுக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கு. பட் அதை எப்படி அழகா ஹேண்டில் பண்ணுவீங்க மேம்? சண்டை போடுவோம், அப்புறம் கண்டிப்பா சிரிச்சிடுவோம். உடனே அதுதான் கேக்குறேன், காமெடி ஆயிடும். அது உடனே யாரையாவது ஒரு ஆளை கிண்டல் பண்ணுவோம். We laugh about it and it'll be over. அப்பெல்லாம் யூடியூப் கிடையாது, அப்பெல்லாம் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் கிடையாது. எங்க அம்மா கத்துக்கிட்டது ட்ரையல் அண்ட் எரர்ல. சோ அப்படிதான் என் ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெறும் அவங்களுமே மறுபடி எதுவுமே கத்துக்கல. புக்ஸ் படிப்பாங்க, பழைய சூயிங் கைட் புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அதுல இருக்கிற கட்டிங்க பார்த்து எனக்கு கட் பண்ணி தைப்பாங்க. அந்த நீடில் அண்ட் த்ரெட்ல ஒரு கம்பெனி இருக்கு, வேற பெங்களூர்ல இருக்குது. அதுல இருந்து புக்ஸ் வாங்குவாங்க, எம்ப்ராய்டரி எல்லாம் அதை பார்த்து பண்ணுவாங்க. சோ அதை பார்த்து எனக்கு அந்த புக் மேல ஆசை நானும் வாங்குவேன். நிறைய புக்ஸ் நானும் வாங்கி வச்சிருக்கேன். சோ அந்த அம்மாவுடைய ட்ரைனிங்ல அதெல்லாம் வந்தது. பட் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு அதுக்கு அருமை தெரியல. I felt like யாரோ தச்சு குடுக்குறாங்க, நமக்கு என்ன ஜாலின்னு இருந்தது. ஏன்னா இது ஈஸி கிடையாது. ஆமா, சூயிங் ஸ்கில் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதை கத்துக்கிறதுக்கு சாமான்யமா நம்ம தாம்போக்குல எல்லாம் கத்துக்க முடியாது, மெனக்கெட்டுதான் கத்துக்க முடியும். சோ இறந்த பிறகு எனக்கு இது ஐயோ நான் அம்மா இருக்கும்போது கத்துக்கலையேன்ற சங்கடம் இருந்தது. தட்ஸ் ஐ ஜாயின் பண்ணும்போது I found it very difficult and I thought, my God, I can't go with this. இது விட்டுலாம் இப்படி நானும் நினைச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி நானும் நினைச்சிருக்கேன். பொறுமை வேணும்ல, இதுல பொறுமை வேணும், புரிஞ்சுக்கணும். அதாவது மேக்ஸும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு, சயின்ஸும் இருக்கு. எல்லாமே இருந்தா தானே ஃபேஷன் டிசைனிங். சயின்ஸ் பாடி அனாட்டமி தெரியணும், மேக்ஸ் கணக்கு போடுறது தெரியும். ஒருத்தரை பார்த்தோன்னே இப்படி இந்த இதுல உங்களுக்கு தச்சு கொடுத்தா அழகா செஸ்ட் வேஸ்ட் சீட்னு சொல்ல தெரியணும்ல. தட்ஸ் லைக் பாடி அனாட்டமி. சோ இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது முடிச்சு எனக்கு பேசிக்கான ஒரு டிசிப்ளின் என்னன்னா, எதையுமே பாதியில விட என்னால முடியாது. எது ஒண்ணு ஆரம்பிச்சா அது ஏனோ தானோன்னு கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. எது பண்ணாலும் முழுமையா பண்ணணும். அப்படி நான் இதை சரி கத்துக்கிட்டேன்ல, வைஸ் டு வேஸ்ட் அப்படின்னு பசங்களுக்கு தைக்க ஆரம்பிச்சு. லைக் தட் இட் வெண்ட் ஆன். So it was a very long journey.